மத்தேயு 27வது அதிகாரம் 5வது வசனம். ஒரு நபர் சத்தமா படிங்க. அப்பொழுது அவன் அந்த வெள்ளிக்காசை தேவாலயத்தில் எறிந்துவிட்டு புறப்பட்டு போய் நான்று கொண்டு செத்தான். யூதாஸ் நான்று கொண்டு செத்தான், அதாவது தூக்குல தொங்கி செத்தான். இன்னொரு இடத்துல படிக்கும்போது அவன் தலைகீழாய் விழுந்து வயிறு வெடித்து செத்தான் அப்படின்னு இருக்கும். இதனுடைய முக்கிய காரியம் என்னன்னு சொன்னா, யூதாஸ் தூக்குல தான் தொங்குனா. அது தூக்குல தொங்கி நின்ன போது வயறு வீங்கி 3 நாள் ஆகும்போது என்ன ஆகும்? வயறு வீங்கி வெயிட்ல கயிறு அத்து கீழே தலகுப்புற விழுந்து வயறு வெடிச்சு குடலெல்லாம் வெளியில வந்து செத்தான். இதுதான் ரியல். என்னடா சாப குறிச்சி பேசுறோன்னு நினைக்க கூடாது. ஒரு ஆழமான ஒரு சத்தியம். அல்லேலூயா. யூதாஸ் புறப்பட்டு போய் நான்று கொண்டு செத்தான். இன்னைக்கு பாருங்க, தற்கொலைக்கு குறைவே கிடையாது. ஒரு பேப்பரை எடுத்து பார்த்தோன்னு சொன்னா தற்கொலை, ஒரு டிவியில ஒரு நியூஸ் கேட்டோன்னு சொன்னா தற்கொலை, எங்க பார்த்தாலும் தற்கொலை தற்கொலை தற்கொலைன்னு சொல்லி நம்ம அநேக செய்திகளை நாம கேட்டிருக்கிறோம். உலகில, அதாவது இந்த உலகத்திலேயே 40 வினாடிக்கு ஒரு நபர் செத்துக்கிட்டு இருக்கிறாங்க. எதுல? தற்கொலையில செத்துட்டு இருக்கிறாங்க. இப்ப 40 நொடியில ஒரு ஆளு தற்கொலை பண்ணியாச்சு. நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். 40 நொடிக்கு ஒரு நபர் இந்த உலகத்துல வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இது தற்கொலை பண்ணுற லிஸ்ட் மட்டும். அதுல 25% இதுக்கு மேல ட்ரை பண்ணி தப்பி போறாங்களாம். அப்ப எவ்வளவு தூரத்திற்கு தற்கொலை இந்த தேசத்துல உலகத்துல இருக்குதுன்னு உள்ளதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஒவ்வொரு ஆண்டும் 8 லட்சம் பேரு தற்கொலையில சாவுறாங்க. ஒரு ஆண்டு 8 லட்சம் பேர் தற்கொலையில சாவுறாங்க. உலகத்துல 100 நபர்கள் தற்கொலை பண்றாங்கன்னா 17 பேர் இந்தியர்கள். 100 பேர்ல 17 பேர் இந்தியர்கள். அதிகமா இந்தியாவில் உள்ளவங்க தான் தற்கொலை பண்றாங்க. சொல்றது புரியுதா உங்களுக்கு? இப்ப இந்த தற்கொலையை குறிச்சு நான் தியானிக்க ஆரம்பித்த போது எனக்கே சாக்காவிட்டது. பேசிட்டு இருக்கிற 40 நொடியில ஒருத்தன் செத்து போறான் தற்கொலை பண்ணி. அப்ப இதுக்கு தீர்வு என்ன? ஏன் தற்கொலை பண்றாங்க, எதனால தற்கொலை பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நம்ம ஒரு நபரை பார்த்தோம்னு சொன்னா அவன் எதனால தற்கொலை பண்ணா அப்படின்னு பார்த்தா அவன் தோல்வியினால தற்கொலை பண்ணான்னு சொல்லி நம்ம கேள்விப்படுறோம். இன்னொருத்தன் ஏமாற்றத்தினால தற்கொலை பண்ணான்னு நம்ம கேள்விப்படுறோம். இன்னொருத்தனை பார்க்கும்போது கடன் பாரத்தினால தற்கொலை பண்ணா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கிறோம். இப்படி அநேக காரணங்களை நம்ம ஒவ்வொரு நாளும் பார்க்கிறோம். வெட்கத்தினால தலை நிமிர்ந்து நடக்க முடியல, தன்மானம் போயிற்று அப்படின்னு சொல்லி தற்கொலை பண்றான். ஐயோ, பிள்ளை தகப்பனார் அடிச்சுட்டான், அதனால தகப்பனாருக்கு அது ஒரு வெட்கமா போச்சு, என் பிள்ளைகிட்ட அடி வாங்கிட்டனே அப்படின்னு சொல்லி தற்கொலை பண்றாங்க. இப்படி நிறைய காரியங்களை நாம கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். அல்லேலூயா. ஆனா ரியலா இதனால தான் தற்கொலை பண்றாங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது. இதுதான் இதில் உள்ள ரகசியம். நல்லா புரிந்து கொள்ளணும். கடன் பாரத்தினால ஐயோ எல்லாரும் வந்து நெருக்கிறதுனால என்னால இனி வாழ முடியாது அப்படின்னு சொல்லி தற்கொலை பண்றாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். கடன் பாரத்தினால தற்கொலை பண்றதா இருந்தா நம்ம கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல 75% தற்கொலை தான் பண்ணணும். உண்மைதானே? தோல்வியினால தற்கொலை பண்ணுகிறதாக இருந்தால் ஒரு ஸ்கூல்ல ஒரு கிளாஸ்ல எத்தனையோ பிள்ளைகள் எக்ஸாம் எழுது, அதுல தோற்று போறது எத்தனையோ பேர் தோற்று போறாங்க. அதுல ஒரு பிள்ளை தற்கொலை பண்ணது ஒரு பிள்ளாதான் சர்வசாதாரணமா எடுத்துட்டு போகுது. நம்ம அந்த பிள்ளை தோத்ததுனால தற்கொலை பண்ணிட்டு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம், அவங்களும் சொல்றாங்க. அப்ப தோல்வியினால தற்கொலை பண்ணல,
தோல்வினால தற்கொலை பண்றதா இருந்தா நீங்களும் நானும் எத்தனை காரியத்துல தோற்றிருப்போம் கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்ம எல்லாம் தற்கொலை தான் பண்ணி இருப்போம். ஆனா நம்ம எல்லாம் தற்கொலை பண்ணாம இருக்கிறோம். அப்ப தோல்வினால தற்கொலை பண்ணல, சரி, வெட்கத்தினால தற்கொலை பண்றாங்க, தலை நிமிர முடியல. நாம எத்தனை இடத்துல வெட்கப்பட்டிருக்கிறோம்? நாம தலை நிமிர்ந்து நடக்க முடியாத எத்தனையோ காரியங்களை செய்திருக்கிறோம் இல்லையா? ஆனா நாம தற்கொலை பண்ணாம இருக்கிறோம். அப்ப அவங்க அதனால தற்கொலை பண்ணாங்கன்னு சொன்னா கண்டிப்பா கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. வியாதி தாங்க முடியல, நிறைய பேர் வயிற்று வலி தாங்க முடியாம தற்கொலை பண்ணினார்கள் செய்தியில படிக்கிறோம். உங்களுக்கு எனக்கு வயிற்று வலி வந்திருக்குதா? உலகத்துல எத்தனையோ பேர் வயிற்று வலி தான் கஷ்டப்படுறாங்க. அப்ப வயிற்று வலினால வியாதினால தற்கொலை பண்ணல. அவங்க சொல்றது புரியுதுல்ல? இப்படி நிறைய காரியங்கள் நம்ம பார்த்தோம்னு சொன்னா அவங்க சொல்ற காரியத்தினால தற்கொலை பண்ணல. அப்படி தற்கொலை பண்ணுவாங்கன்னு சொன்னா நாம எல்லாரும் தற்கொலை பண்ணியிருப்போம். அல்லேலூயா. அப்ப தற்கொலை பண்ணுகிறதற்கான காரணம் என்ன? நம்ம 2 நபரை தியானிச்சு நம்ம இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கற்றுத்தர்ற காரியத்தை நம்ம தெரிந்து கொள்ளணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த செய்தி தற்கொலை எண்ணத்துல ஏதோ ஒரு இடத்துல இருந்து கேட்டு இருக்கிற ஒரு மனுஷனுக்கு ஆமென் விடுதலையை கொண்டு வருகிற ஒரு செய்தியா இருக்கும். அது மாத்திரமல்ல, கேட்டுக்கொண்டிருக்கிற நமக்கு ஒரு ஆழமான ஒரு சத்தியமாக இருக்கும். இதே போல ஒரு அனுபவத்துக்குள்ளாய் நாம கடந்து போனால் அதை ஜெயிக்கிறவர்களாக இருப்போம். இன்னுமாக இப்படிப்பட்ட ஜனங்களை நாம் விடுவிக்கிறவர்களாக இருப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப தோல்வியினாலோ வெட்கத்தினாலோ வியாதியினாலோ கடன் பாரத்தினாலோ அப்படி யாரும் தற்கொலை பண்ணல. ஆனால் சொல்லிக் கொள்ளுகிற காரணம் அப்படி. அப்ப எதனால தற்கொலை பண்ணாங்க? யூதாசுடைய தற்கொலையை குறித்து நாம தியானித்தால், இன்னொரு நபருடைய தற்கொலையை குறித்து தியானித்தால் எல்லா சம்பவம் நமக்கு இதுல புலப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. மத்தேயு 26வது அதிகாரம் 15வது வசனம் 16வது வசனத்தை ஒரு நபர் சத்தமா படிங்க. நான் அவரை உங்களுக்கு காட்டிக் கொடுக்கிறேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுப்பீர்கள்? 30 வெள்ளிக்காசு. முதல் காரணம், யூதாசுடைய தற்கொலைக்கு முதல் காரணம் 30 வெள்ளிக்காசு. அவன் ஆசைப்பட்ட 30 வெள்ளிக்காசு. நல்லா புரிந்து கொள்ளணும். ஒரு மனிதனுடைய தற்கொலைக்கு முதல் காரணம் ஆசை. என்னது? ஆசை. ஆசைதான் தற்கொலைக்கு முதல் காரியம். அல்லேலூயா. தன்னிடத்துல இல்லாத காசு அங்க இருக்குது, அதை தான் எப்படியாவது கொண்டு வரணும். தன்னால இயலாத காரியம், நான் உழைச்சு என்னால முடியாது, ஆனா இலவசமா கிடைக்க போகுது, அதை எப்படியா தன்னிடத்துல கொண்டு வரணும். அதுவும் சீக்கிரமா கிடைக்கணும். ஒரு ஆளுக்கு துரோகம் பண்ணியாவது நமக்கு கிடைக்கணும். சொல்றது புரியுதா? இப்படிப்பட்ட முயற்சி எடுக்கிற ஒரு காசு. தன்னிடத்துல இல்லாத பணம், தன்னிடத்துல இல்லாத பணம், அதுக்கு ஆசைப்படுகிறது. தன்னிடத்துல இல்லாத சொத்து, அந்த சொத்துக்காக ஆசைப்படுகிறது. ஆசைப்பட்டு என்ன பண்றது? நைட்டு தூங்கும் போது இங்க உள்ள கல்லை நைட்டோட நைட்டா தோண்டி அங்க கொண்டு தள்ளி கொண்டு நாட்டிட்டு வர்றது. நாட்டிட்டு வந்து என்னது? மாறி 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 சண்டை, லாஸ்ட்ல கேஸ். தோற்ற உடனே ஐயோ வெட்கம், தலை காட்ட முடியவில்லை, தற்கொலை. சொல்லிய புரியுதா? சொத்து. அதே போல என்னது? பிறனுடைய மனைவி, பிறனுடைய புருஷன், ஆசைப்படுறது, இச்சிக்கிறது. அவன் தன் தன் இச்சையினாலே சிக்குண்டு பாவம் செய்து மரணம் உண்டாகிறது. அல்லேலூயா. இப்ப முதல்ல பாருங்க, தன்னால தன்னிடத்துல இல்லாதது, அடுத்த தன்னால இயலாதது. இயலாதது என்னது? என்னால சின்ன ஒரு 2 லட்சம் ரூபாய்க்கு தான் வீடு கட்ட முடியும், ஆனா என் கனவு எல்லாம் எங்க? 50 லட்சம், 1 கோடி, வீட்டுல 3 பேர் தங்கதுக்கு பெரிய மகா பங்களா, எல்லாம் கடன், எல்லாம் கடன். இப்ப பாக்குற எல்லாருக்கும் வீடு கட்டியாச்சு, வீடு கட்டியாச்சு, வீடு கட்டியாச்சு, வீடு கட்டியாச்சு. வீடு பாலுகாய்ப்பு முடிஞ்ச மறுநாள் தொட்டு முகம் தொங்கி போறது அவங்களுக்கு தான் தெரியும்.
தன்னால முடியாத திராணிக்கு மிஞ்சி, வருமானத்துக்கு மிஞ்சி. கடன் எல்லாருக்கும் உண்டு, அல்லேலூயா. கடன் அடைக்க திராணி உண்டா? அதுக்குள்ள நிக்கணும், அல்லேலூயா. அதை மிஞ்சி போக கூடாது. ஆசைப்பட்டு, ஆசை அது ஆசை, அல்லேலூயா, அல்லேலூயா. திருமணம் எடுக்கிறது, நம்மளால எவ்வளவு பிள்ளைக்கு கொடுக்க முடியுமோ அதைத்தான் செய்யணும். எல்லாருக்கும் முன்னாடி நான் 100 பவுன் என் பிள்ளைக்கு போட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லதுக்கு வேண்டி உள்ள இடம் எல்லாம் கடனை வாங்கி எடுத்து கொண்டு போடும். கடந்த நாள் ஒரு சகோதரன் போன் பண்றான், பாஸ்டர் எனக்கு கல்யாணம் பண்ணி தந்தாப்புல நிறைய பவுன் போட்டு கல்யாணம் பண்ணி தாரேன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணி தந்தாங்க. கல்யாணம் முடிஞ்சதுக்கு பிறகுதான் பார்த்தா தெரியுது எல்லாமே கவரிங் போட்டு கல்யாணம் பண்ணி தந்தாங்கன்னு சொல்லியது புரியுதா உங்களுக்கு? எதுக்கு சொல்ல வரேன்னா, எவ்வளவு முடியுமோ அதை செய்யணும். நம்ம திராணிக்கு மிஞ்சி திருமணம், திராணிக்கு மிஞ்சி நம்ம பிள்ளைகளை படிக்க வைக்கிறது. நம்மளால முடியுமா முடியாதா? ஒரு பட்ஜெட்டை முதல்ல போடணும். நம்மளால இது முடியுமா முடியாதா? அதை முதல்ல யோசித்துக்கிட்டு நம்ம அந்த காரியத்துக்குள்ள இறங்கணும். அல்லேலூயா. ஆசை முதலாவது நம்மளை தலகுனிய வைக்கிறது. அல்லேலூயா. அதே மாதிரி சீக்கிரம் துரிதமா எனக்கு இந்த நன்மை உண்டாகணும். ஒரு பிள்ளை தாமதிச்சுட்டு இருக்குது, பிள்ளைக்காக உடனே கிடைக்கணும், உடனே கிடைக்கணும், உடனே கிடைக்கணும். ஆண்டவருடைய பாதத்துல காத்திருந்து அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்கும் ஆசை தான், ஆனா ஆண்டவருடைய பாதத்துல கொஞ்சம் காத்து இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே போல ஆசைப்பட்டு துணிந்து ஏமாத்துறது, துணிந்து ஏமாத்துறது, ஆண்டவரை ஏமாத்துறது, மனுஷனை ஏமாத்துறது, இது எல்லாம் தான் முதலாவதுல இந்த யூதாசு கிட்ட இருந்த கோணம். முதல்ல என்னது? 30 வெள்ளி காசுக்கு ஆசைப்பட்டான். அல்லேலூயா. பிரசங்கி 6:9 படிக்கும் போது, ஆசையானது அலைந்து தேடுகிறதை பார்க்கிலும் கண் கண்டதே நலம். இந்த யூதாஸ் பாருங்க, இயேசுடைய சீசனாய் தெரிந்து கொள்ளப்பட்டவன். இன்னைக்கு அநேக ஜனங்கள் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்கள். ஆனால் அவர்களுடைய நிலைமை எங்க போய் நிற்கிறது என்று சொன்னால், தற்கொலைக்கு நேராய் போய் நிற்கிறது. ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களைத்தான் பிசாசு வஞ்சிக்கிறான். அல்லேலூயா. இப்ப இன்னொரு நபரை குறிச்சு பார்ப்போம், இந்த சவுலை குறிச்சு பார்ப்போம். ஆண்டவர் உன்னை இஸ்ரவேலின் மேல ராஜாவாட்டு நான் வைக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் சவுலை அபிஷேகம் பண்ணி வைக்கிறாப்புல. அபிஷேகம் பண்ணி வச்சு 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 2-3 படிக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, இந்த அமலேக்கு என் ஜனம் வரும்போது பின்னாடி செய்த துரோகத்தை எல்லாம் நான் மனசுக்குள்ள வச்சிருக்கிறேன். இந்த அமலேக்கியரை ஒண்ணு விடாம நீ அழிக்கணும். ஆடா இருக்கட்டும், மாடா இருக்கட்டும், எல்லாரையும் நீ சங்காரம் பண்ணணும், சரியா? அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு. இப்ப யுத்தத்துல இந்த சவுல் என்ன பண்றான் பாருங்க. 1 சாமுவேல் 15:9 படிங்க. தரமானது, 2ஆம் தரமானது எல்லாவற்றையும் அவன் ஒழுங்கா விட்டு விட்டு பாக்கி உதவாதது, பிரயோஜனம் இல்லாதது எல்லாத்தையும் அழிக்கிறான். இவனுக்கு ஆசை எங்க வந்துச்சு பாத்தீங்களா? இவனுக்கு ஆசை, ஆண்டவர் சொன்னது ஒண்ணு, இவனுக்கு ஆசை என்னன்னு சொன்னா, ஐயோ இதெல்லாமா நாம அழிச்சா எப்படி? இப்ப நம்ம எல்லாத்தையும் வச்சிருப்போம். இப்ப ஆண்டவர் கண்டுபிடிச்ச உடனே 1 சாமுவேல் 15:19 படிங்க. இப்படி இருக்க நீ கர்த்தருடைய சொல்லை கேளாமல் கொள்ளையின் மேல் பறந்து கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தது. கொள்ளையின் மேல் பறந்து, ஆசை, ஆசைப்பட்டு ஓடுறது, கொள்ளையின் மேல பறக்கிறது. முதல்ல என்னது? ஆசை. அல்லேலூயா. கிறிஸ்துவனுடையவர்கள் மாமிசத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. முதல்ல ஆசை. இரண்டாவது லூக்கா 22வது அதிகாரம் 3வது வசனத்தை படிங்க. யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான். இரண்டாவது, ஒரு மனுஷன் தற்கொலை பண்ண போறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, சாத்தான் புகுந்தான். ஃபர்ஸ்ட் என்னது? ஒரு ஆசை. ஆசை, அவ்வளவுதான். அந்த ஆசைக்காக ஒரு பிளான் போடுறான்.
அது பிறனுடைய மனைவி, பிறனுடைய புருஷன், இல்லை அந்த பொண்ணு, அந்த பையன், அந்த பொருள், அந்த சொத்து, அந்த பணம். புரியுது உங்களுக்கு? குறுக்கோழியாட்டு எப்படியாவது அபகரிக்கணும். ஒரு ஆசை, ஆசையை நிமித்தமா ஒரு பிளான் போடுறான். அவன் பிளான் போடும்போது ரெண்டாவது யாரு வர்றான்? சாத்தான் உள்ளே புகுந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. எதுக்கு சாத்தான் உள்ள புகுந்தான்? பிசாசு திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான். எதுக்கு சாத்தான் உள்ள புகுந்தான்? யூதாச கொல்லணும், யூதாச அழிக்கணும், அவனுடைய சந்தோஷத்தை திருடணும், அவனுடைய சமாதானத்தை திருடணும். இதற்காக யூதாசுக்குள்ள சாத்தான் புகுந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. சமாதானம், சந்தோஷம், ஒற்றுமை, ஐக்கியம் எல்லாத்தையும் திருடணும். அவனுடைய ஆத்மாவை, அவனுடைய சரீரத்தை கொல்லணும், அவனை அழிக்கணும். இதுக்கு தான் அவனுடைய திட்டம். அல்லேலூயா. தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு நபர் மேல சாத்தான் உள்ள வர முடியுமா? முடியுமான்னு கேட்டா முடியும். நீங்க எவ்வளவு பெரிய ஜப வீராங்கனையா இருந்தாலும் சரி, உங்களுக்குள்ள தேவையில்லாத ஆசை இருந்துன்னு சொன்னா சாத்தான் உள்ள வருவான். அல்லேலூயா. சாத்தான் உள்ள வருவான். நன்றா புரிந்து கொள்ளணும். நீ இடம் கொடுத்தால் தேவன் அனுமதிப்பார். நீ தேவனுடைய பிள்ளையா இருந்தாலும் நீ இடம் கொடுத்தால் தேவன் அனுமதிப்பார். அல்லேலூயா. எபேசியர் 4:27 படிக்கும் போது பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள். யாக்கோபு 4:7 படிக்கும் போது தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அல்லேலூயா, அல்லேலூயா. சாத்தானுக்கு கொல்லணும், உன்னை கொல்லணும், உன்னை தற்கொலை பண்ண வைக்கணும். இதுதான் அவனுடைய முழு திட்டம். சொல்றது புரியுதுல்ல? இப்ப தற்கொலை எண்ணத்தை கொண்டு வந்து எப்படியாவது அழிக்கணும். ஒரு முறை ஒரு சகோதரி பிசாசின் போராட்டத்தினால பாதிக்கப்பட்டாப்புல. ஜெபிக்கும்படி அந்த வீட்டில் போகும்போது அந்த சகோதரி காலுக்கு மேல காலை போட்டு சொன்ன ஒரு காரியம் என்ன தெரியுமா? இந்த ஃபேன்ல தான் நான் தூங்குவேன், இந்த ஃபேன்ல தான் நான் தூங்குவேன். அப்ப ஆவியானவர் எனக்குள்ள ஒரு வார்த்தையை தந்தாரு. நீ எந்த ஃபேன்ல வேணாலும் போய் தூங்கு, அந்த சகோதரி அவனால ஒன்றும் செய்ய முடியாது. சொல்றது புரியுதா? மற்றவங்க நினைப்பாங்க இந்த பொண்ணு தான் வந்து தூக்கல தொங்குன்னு சொல்லிட்டு நிக்கன்னு. ஆனா தூக்கல தொங்க வைக்கிற யாரு? ஒரு ஆளு. ஜபிக்க ஆரம்பிச்ச உடனே ஆண்டவர் பரிபூர்ண விடுதலையை கொடுத்தாரு. அதுக்கு அப்புறம் அந்த சகோதரிக்கு அந்த தூக்கல தொங்கணும் உள்ள எண்ணமே இல்லை. ஒரு சகோதரன் நம்ம சபையில உள்ள தாயார் இருக்கிறாங்க. அவன் மரிப்பதற்கு சில நாட்களுக்கு முன்பதாக என்னிடத்துல சொன்ன ஒரு காரியம் மறக்க முடியாது. அப்ப நம்ம தர்மபுரியில ஊழியம் செய்துட்டு இருந்தோம். அந்த சகோதரன் கேட்கிறான், இன்னைக்கு கூட்டம் உண்டா? நான் உன சொன்னேன், இன்னைக்கு கூட்டம் இல்லப்பா அப்படின்னு சொல்லி. கேட்டியா? ஜஸ்ட்னே என் காதுல செத்துரு, நீ தற்கொலை பண்ணு, நீ உயிரோடு இருக்காத, தற்கொலை பண்ணு, உயிரோடு இருக்காத, இப்படின்னு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது. நான் சீக்கிரத்துல செத்துருவேன், கேட்டியா அப்படின்னு சொல்லி. நான் சொல்றேன், அப்படி சொல்லாதடா, நீ தேவையில்லாம பேசாத. இல்ல, என காதல் அப்படி கேட்டுக்கிட்டே இருக்குது. குறிப்பிட்ட சில நாட்களுக்குள்ளாக தற்கொலை பண்ணி மரிச்சிட்டு. நான் எதுக்கு சொல்றேன் தெரியுமா? பிசாசுடைய முழு திட்டமும் ஒரு ஆத்மாவை, சரீரத்தை கொல்லணும். அல்லேலூயா. எல்லாரும் நினைக்கிறது கடன் பாரத்தினால. ஐயோ, அப்படி கிடையாது. ஒரு ஆசை, நான் பெரிய பணக்காரன் ஆகணும். அந்த பணக்காரன் ஆவதுக்கு நான் போய் கண்ட இடங்கள் எல்லாம் கடனை வாங்கி பெரிய ஆள் மாதிரி காட்டுறேன். பிரச்சனை வந்தாச்சு. பிரச்சனை வந்த வார நேரத்தில் என்னது? சாத்தான் உள்ள புகுந்துடுறான். புகுந்துகிட்டு நீ எதுக்கு உயிரோட இருக்கிற? செத்து போயிரு, செத்து போயிரு, செத்து போயிரு, நீ எல்லாம் வாழ முடியாது, நீ செத்து போயிரு, செத்து போயிரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு பேசிக்கிட்டே இருப்பான்.
நிறைய பேர் நாவை திறந்தா சொல்றது, உயிரோட இருக்கிறத விட செத்துறலாம், இந்த வியாதியை கொண்டு நடக்கிறத விட செத்துறலாம், இந்த செத்துறலாம் சொல்லி யாரு பேசுறாங்களோ அவங்களிடத்துல இருந்து நீங்க ஒண்ணு புரிந்து கொள்ளணும், அசுத்த ஆவி கிரியை செய்கிறது, உன்னை சாக சொல்லுகிறது என்று சொல்லி. அல்லேலூயா, அல்லேலூயா. இது சாத்தானுடைய ஒரு திட்டம். அதே போல மனைவியை பார்த்து புருஷன் செத்துப்போ அப்படின்னு சொல்லுவாங்க. மனைவி புருஷனை பார்த்து, எதுக்கு நீ உயிரோடு இருக்கிற, இப்படி குடிச்சிட்டு திரிகிறதுக்கு நீ செத்து போயிரு. அவன் மறுநாளே விஷம் அடிச்சிருவான். ஆனா செத்து போயிருன்னு சொன்ன அந்த வார்த்தையை சொன்னது யாரு? சாத்தான். சாத்தான் மனைவிக்குள்ள புகுந்து, சாத்தான் புருஷனுக்குள்ள புகுந்து அந்த வார்த்தையை சொல்ல வைக்கிறான். சொல்ல வைத்த உடனே என் மனைவியே, நான் அன்பா நேசித்த மனைவியே செத்து போன்னு சொல்லிட்டா, இன்னைக்கு செத்துறணும் அப்படின்னு போய் செத்துறான். உடனே போய் விஷம் குடிச்சிடறான். பூச்சி மருந்தை எடுத்து உடனே குடிச்சு செத்துறான். யோபு எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறான். யோபுக்கு மனைவிக்க ரூபத்துல வர்றான் யாரு? சாத்தான். யோபுக்கு மனைவி முன்னாடி வந்துட்டு, யோ உயிரோட இருக்கிறீரு, தேவனை தூசித்து செத்து போய். யோபு சுதாரிச்சுக்கிட்டான். நீ பைத்தியக்காரி மாதிரி பேசுற அப்படின்னு சொல்லி சுதாரிச்சுக்கிட்டான். அதனால தப்புனா. யோபுக்கு நிலைமையில வேற ஒரு ஆளா இருந்திருந்தா, நான் நல்லா இருக்கும்போது எல்லாம் வேண்டி தின்னா, இன்னைக்கு என்னடான்னு சொன்ன, நான் கஷ்டப்பட்டு போனேன், என்ன இப்படியா நீ பேசுற, நான் உயிரோட இருந்தாதானே இன்னைக்கே நான் விஷம் அடிச்சு தாரான்னு சொல்லிக்கிட்டு விஷம் அடிச்சுக்கிட்டு படுத்துருவோம். சொல்றது புரியுதா? இது சாத்தானுடைய ஒரு திட்டம். அதனால இதற்கு நீங்கள் இடம் கொடுக்கவே கூடாது. அல்லேலூயா. இதற்கு இடம் கொடுக்கவே கூடாது. இது சாத்தானுடைய மிகப்பெரிய தந்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப சவுலுடைய வாழ்க்கையில ஒன்று சம்பவிக்குது. இவன் கொள்ளையில பறந்து அதுல ஆசைப்பட்டான். ஆசைப்பட்ட மாத்திரத்துல ஒரு சம்பவம் நடக்கிறது. 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 14வது வசனம். 1 சாமுவேல் 16:14. கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். யாரால விடப்பட்ட? கர்த்தரால் விடப்பட்ட பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணினது. இப்ப சவுலுக்குள்ள என்ன ஆவி வந்துருச்சு? பொல்லாத ஆவி வந்துருச்சு. யூதாசுக்குள்ள என்ன ஆவி புகுந்துருச்சு? அசுத்த ஆவி புகுந்துருச்சு. சொல்றது புரியுதுல்ல? ஒண்ணுக்கு மேல ஆசைப்பட்டாங்க. ஆசைப்பட்ட மாத்திரத்துல கரெக்டாட்டனது அந்த இடத்துல பிசாசு உள்ளே புகுந்து வருகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப 3வது மத்தேயு 27:4. சத்தமா ஒரு நபர் மத்தேயு 27:4. குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன். 3வது பாவம் செய்கிறான். முதல்ல என்ன இருந்துச்சு? ஆசை. அடுத்தது யார் உள்ள வந்துட்டா? சாத்தான். அடுத்தது சாத்தான் இவன் என்ன செய்ய வைக்கிறான்? துணிகர மட்டும் பாவம் செய்ய வைக்கிறான். இப்ப போய் பாவத்தை செய்தாச்சு. பாவம் செய்த உடனே இந்த சாத்தான் ஒதுங்கிடுறான். இந்த நபர், நான் குற்றமில்லாத இரத்தத்தை காட்டி கொடுத்தேனே, நான் பாவம் செய்தேன். நாத்தான் வந்தா துணிகரமான பாவத்துக்குள்ள இறங்குவீங்க. மனைவிக்கு தெரியாம புருஷன் செய்கிற பாவம், கடைசியில ஊர்ல மாட்டு கேவலப்பட்டவன கடைசியில தற்கொலை. புருஷனுக்கு தெரியாம செய்கிற பாவம், கடைசியில புருஷனுக்கு தெரிஞ்சவன மனைவி தற்கொலை. அம்மா அப்பாவுக்கு தெரியாம செய்கிற பாவம், நம்ம 2 ஓடி போயிருவோம். ஓடி போய் என்னது 2 பேரும் சேர்ந்து தற்கொலை பண்ணுவோம். நம்ம 2 பேரும் பூமியில வாழ விட மாட்டாங்க. அதனால நம்ம சாவலையாவது சேர்ந்து சாவோம். தற்கொலை. இது எல்லாம் பிசாசுடைய திட்டம், துணிகரமான திட்டம். அல்லேலூயா. யாரு இடம் கொடுக்கிறாங்களோ அந்த இடத்துல சாத்தான் வருவான். சாத்தான் வரும்போது அவங்க துணிகரமான பாவத்தை செய்வாங்க. அல்லேலூயா. துணிகரமான பாவத்தை செய்த பின்பதாக, ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன், ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு புலம்பிக்கிட்டே தெரிவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப சவுலை நம்ம பார்ப்போம். 1 சாமுவேல் 19வது அதிகாரம் 5வது வசனம். இப்போதும் முகாந்திரம் இல்லாமல் தாவீதை கொல்லுகிறதினால் குற்றமில்லாத இரத்தத்திற்கு விரோதமாய் நீர் பாவம் செய்வானேன். இங்க யூதாஸ் சொல்லியா, ஐயோ நான் குற்றமில்லாத இரத்தத்தை
காட்டி கொடுத்துட்டேனேன்னு சொல்லி. இங்க சவுல் என்ன பண்றான்? குற்றமில்லாத ரத்தத்தை கொல்லணும்னு சொல்லிக்கிட்டு விரட்டிட்டே திரிகிறான், துணிகரமாட்டு. அது மாத்திரமல்ல, இந்த சவுல் முதல்ல அஞ்சனம் பார்க்கிறவங்க, குறி சொல்றவங்க எல்லாரையும் வெட்டி கொன்னான். மந்திரவாதம் செய்கிற எல்லாரையும் வெட்டி கொன்னான். அதுக்கப்புறம் இவன் யாரை தேடி போறான்? குறி கேட்கிறவங்களை தேடி ஓடுறான். துணிகரமான பாவம், தேவனுக்கு விரோதமான பாவம், துணிகரமான பாவத்தை செய்கிறான் இந்த சவுல். அல்லேலூயா. தற்கொலை பண்ணுவதற்கு முன்பதாக அவர்கள் இந்த பாவம் செய்கிறாங்க தெரியுமா? பாவம் செய்யும் போது முதலாவது நம்மளுடைய ஆத்மா, தங்களுடைய ஆத்மாவை முதலாவது கொல்லுறாங்க. ஃபர்ஸ்ட் கொலை. சொல்றது உங்களுக்கு புரியுதா? பாவம் செய்யும் போது முதலாவது ஆத்மாவை கொல்லுறாங்க. அது முதல் தற்கொலை. அதுக்கு பிறகு ரெண்டாவது சரீரத்தை அழித்து கொள்ளுகிறாங்க. அது ரெண்டாவது தற்கொலை. ரெண்டு கொலை நடக்குது அந்த இடத்துல. முதல்ல பிசாசு ஆத்மாவை கொல்லுகிறான். யார் மூலமா? நம்ம மூலமாட்டு நம்முடைய ஆத்மாவை கொல்றான். நம்ம மூலமாட்டே பாவம் செய்ய வச்சு நம்முடைய ஆத்மாவை கொல்லுறான். ஃபர்ஸ்ட் தற்கொலை. ரெண்டாவது இந்த சரீரத்தை நம்ம மூலமாட்டே வச்சு கொல்லுறான். ரெண்டாவது தற்கொலை. சொல்றது புரியுதுல்ல? ரெண்டு கொலை அந்த இடத்துல நடக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. பிசாசுடைய திட்டம் முதலாவது ஆத்மாவை பாதாளத்துக்கு கொண்டு போனோம். ரெண்டாவது யாரை கொண்டு போனோம்? சரீரத்தை அழிச்சிடணும். இதுதான் அவனுடைய முழுமையான திட்டம். அல்லேலூயா, அல்லேலூயா. இதை புரிந்து கொள்ள வேண்டும். நாலாவது மத்தேயு 27:4. குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன், அதற்கு அவர்கள் எங்களுக்கு என்ன, அது ஓம்பாடு. இது பெரிய ஒரு ஆவிக்குரிய சத்தியமாக்கும். காட்டி கொடுத்தாச்சு, பாவம் செய்தாச்சு. இப்ப போய் என்ன தெரியுமா? மனுஷனிடத்துல போய் நான் தப்பு பண்ணிட்டேன், நான் என்ன செய்வேன்னு தெரியலையே. அவன் என்ன சொல்றான்? அதுக்கு எங்களுக்கு என்ன, நீ தப்பு பண்ண, அது ஓம்பாடு, நீ ஆச்சு. நான் கடத்தல மாட்டிட்டேன். அதுக்கு எங்களுக்கு என்ன, நீ வாங்கின, நீ அனுபவி. யாரும் உதவி செய்ய மாட்டாங்க. எங்களுக்கு என்ன ஓம்பாடு? போய் யூதாஸ் சொல்றான், ஐயோ கெஞ்சுறான். இன்னைக்கு நான் சொல்றேன், இப்படிப்பட்ட நிலைமையில நீங்க எந்த மனுஷனிடத்துல போங்க, இல்ல உங்க சகோதரங்கள்ட்ட போங்க, இல்ல உங்க உடன்பிறப்பிட்ட போங்க, யார்கிட்ட போனாலும் கையை விரிச்சிருவாங்க. சொல்றது புரியுதா? கையை விரிச்சிருவாங்க. ஒரு வியாதி ரொம்ப தீவிரமா பார்த்து பார்ப்பாங்க. கடைசியில் என்னது? அவளாச்சு, அவளுக்கு வியாதியாச்சு, வச்சுக்கிட்டு ஆளட்ட விட்டுட்டு போயிருவாங்க. எங்களுக்கு என்ன ஓம்பாடு? நீ செய்தத அனுபவி. நீ தப்பு பண்ணிட்டன்னு சொன்னா எந்த ஒரு மனுஷனும் உதவ மாட்டாங்க. இதை நீங்க இருதயத்துக்குள்ள பதிச்சு வச்சுக்கிடணும். சரியா? நீ என்ன தப்பா இருக்கட்டும், அது எப்படிப்பட்ட பெரிய தப்பா இருக்கட்டும், நீ தப்பு பண்ணிட்ட மனுஷனிடத்துல போனா அவன் உதவ மாட்டான். தான் தன்னை நீதிமான் போல காட்டிக்கொள்வான், உன்னை குற்றவாளி போல பார்ப்பான். நீ ஏதோ பெரிய துரோகம் செய்தது போல உன்னை பார்ப்பான், தான் பெரிய நீதிமான் போல சொல்லுவான். இத புரிந்து கொள்ளணும். அதனால எந்த மனுஷனையும் தேடி போகாத, எந்த மனுஷனிடத்துல தேடி போனாலும் இப்படிப்பட்ட நிலைமையில அவன் சொல்லுகிற ஒரு காரியம், நீ ஓம்பாடு, நீ அதை நீ பார்த்துக்கோ. அல்லேலூயா. யூதாஸ் போய் அந்த பாரத்தை சொல்றான், ஐயோ நான் குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்தனே, அதுக்கு எங்களுக்கு என்ன ஓம்பாடு? அதே போல இந்த சவுல் ஒன்று செய்கிறான் பாருங்க. 1 சாமுவேல் 28:15 படிங்க. சாமுவேல் இப்ப இவன் குறி சொல்ற இடத்துல போய் ஒரு ஸ்திரீயை பார்த்து அந்த ஸ்திரீ இடத்துல போய் என்ன சொல்றாப்புல, சாமுவேல
எழும்பி வர செய்யுங்க அப்படின்னு சொல்லி. சரியா? சாமுவேல் இறந்துட்டாப்புல, சாமுவேலை எழுந்து வர சொல்லி குறி கேட்கிறாப்புல. இப்ப குறி சொல்ற பெண்ணு என்ன பண்றாப்புல, இப்ப சாமுவேலை எழும்பி வர பண்றாப்புல. உடனே அந்த இடத்துல, நான் மிகவும் நெருக்கப்பட்டிருக்கிறேன், பெலிஸ்தியர் எனக்கு விரோதமா யுத்தம் பண்ணுகிறார்கள், தேவனும் என்னை கைவிட்டார். நான் நெருக்கப்பட்டிருக்கிறேன். நான் நெருக்கத்தினால, தேவன் என்னை கைவிட்டதுனால நான் இப்போ யாரை தேடி வந்திருக்கிறேன்? யாரை தேடி? சாமுவேலை தேடி வந்திருக்கிறேன். சாமுவேல் எங்க போயிட்டாரு? இறந்துட்டாரு. இறந்ததுனால இப்ப சாமுவேலை எப்படி எழுப்பி இருக்கிறார்? இவரு குறி சொல்லுகிற ஒரு நபரை கூப்பிட்டு சாமுவேலை எழும்பி வர பண்ணியிருக்கிறாரு. இப்ப நான் சொல்றேன், குறி சொல்லுகிற ஒரு நபரால செத்த ஒரு நபரை எழும்பி வர பண்ண முடியுமா? முடியாது. இது ஒரு ஆழமான சத்தியம், முடியாது. ஆனா இந்த ஸ்திரீ எழும்பி வர பண்ணிட்டா. யாரை எழும்பி வர பண்ணிட்டா? சாமுவேலை எழும்பி வர பண்ணிட்டாப்புல. இப்ப சாமுவேலுக்கு முன்னாடி யார் நிக்கிறா? சவுல் நிக்கிறாப்புல. சவுல் என்ன சொல்றாப்புல? ஆண்டவர் என்ன கைவிட்டுறாரு, நான் ரொம்ப நெருக்கப்படுகிறேன், பெலிஸ்தியர் என்ன நெருக்கிட்டு இருக்கிறாங்க, என்ன செய்கிறதுனே தெரியல. அதற்கு அடுத்த ரிப்பீட் பதில் என்ன வருது பாருங்க, 16வது வசனம். அதற்கு சாமுவேல், கர்த்தர் உன்னை விட்டு விலகி உனக்கு சத்துருவாய் இருக்கும் போது நீ என்னிடத்துல கேட்பானே, நீ ஆச்சு உன் பாடாச்சு. ஆண்டவர் உனக்கு விரோதமா இருக்கிறாரு, என்கிட்ட வந்து கேட்க நீ போய் பாத்தியா, நீ ஆச்சு உன் பாடாச்சு. இந்த வார்த்தையை சொல்லுகிறது ஒரு சாத்தானுடைய தந்திரம். அல்லேலூயா. சொல்றது புரியுது இல்ல? இப்ப ஒரு ஆள் உதவி, அவங்க கஷ்டத்தை வந்து சொல்றாங்க, வியாதியை வந்து சொல்றாங்க, கடன் பாரத்தை வந்து சொல்றாங்க, நாம அந்த இடத்துல ஆமா சும்மா சும்மா வாங்கிட்டு திரிகிறா. இது சாத்தானுடைய ஒரு சத்தம், சாத்தானுடைய தந்திரம். ஒரு மனுஷன் தான் பேசுறது, ஆனா பேசுறது நீதிமான் போல பேசுவாங்க, ஆனால் இது சாத்தானுடைய தந்திரம். இந்த இடத்துல சாமுவேல் கிடையாது, இந்த இடத்துல சாமுவேலை போல பிசாசு தான் அந்த இடத்துல பேசினது. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அழகா சொல்றாப்புல 18வது வசனம், நீ கர்த்தருடைய சொல்லை கேளாமலும். இப்ப அந்த பிசாசே சொல்லுது, நீ கர்த்தருடைய சொல்ல கேட்கல, அப்படியாக்க இப்படியாக்கன்னு சொல்லி குற்றப்படுத்து. யாரு குற்றப்படுத்துறா? பிசாசே குற்றப்படுத்திவான். சாமுவேல் நினைச்சு கேட்டிருக்கிறான். அடுத்த வசனத்துல தெளிவா இவர் சாமுவேல் இல்லைன்னு கண்டுபிடிக்கிறது. அடுத்த வசனத்துல படிங்க, கர்த்தர் உன்னுடைய ஜனமாகி இஸ்ரவேலையும் பெலிஸ்தியர் கையில் ஒப்பு கொடுப்பார், நாளைக்கு நீயும் உன் குமாரனும் என்னோடு இருப்பீர்கள். சாமுவேல் எங்க இருப்பாரு? சாமுவேல் பரலோகத்தில் இருக்கணும், இளைப்பாறுதல் ஸ்தலத்துக்குள்ள இருக்கணும். இப்ப இந்த இந்த சாமுவேல் யார் சொல்றாப்புல? என்னோடு இருப்ப. எங்க இருப்ப? என்னோடு இருப்ப. நான் பாதாளத்துல இருக்கிறது மாதிரி என்னோடு வந்து இருப்ப சொல்லிய புரியுதுல்ல? அழகா சொல்றாப்புல, என்னோடு இருப்ப அப்படின்னு. இந்த வார்த்தையை கேட்ட உடனே இவனுக்கு என்னது? பயம் கொடுக்க ஆரம்பிச்சு. ஒரு மனுஷனுடைய வார்த்தை உனக்கு பயம் கொடுக்குதுன்னு சொன்னா அது சாத்தானுடைய வார்த்தை. இதை புரிந்து கொள்ளணும். உன்னை தட்டி எழுப்புகிறதையானால் நீ வந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறன்னு அர்த்தம். நீ எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரி, நீ பயப்படுகிற வார்த்தை வருகிறதுன்னு சொன்னா அது சாத்தானுடைய வார்த்தை. ஊழியக்காரங்களுடைய வாயிலிருந்து வந்தாலும் சரி. சில ஊழியக்காரங்க என்ன தெரியுமா, கரெக்டா ஒரு ஆளை குறி பார்த்து வச்சுக்கிட்டு, நான் ஒரு தரிசனத்தை பார்த்தேன், ஒரு சொப்பனத்தை பார்த்தேன், நீங்க சாவு வர்றது மாதிரி, உங்க வீட்டுக்கு சாவு வர்றது மாதிரி அப்படின்னு சொல்லிடுவாங்க. டக்குன்னு சொல்லிடுவாங்க. சொன்ன உடனே இவங்களுக்கு என்னது? பயம் வர ஆரம்பிக்கும். பயம் என்னது? மறுநாளே வியாதி வர ஆரம்பிக்கும். வியாதி என்னாவும் மறுநாளே படுக்கையில போகும். படுக்கை என்னாவும் மரணத்துல வரும். அடுத்த ஆள்கிட்ட சொல்லும், நான் சொன்ன பாத்தீங்களா, நான் சொன்னது போல, நான் கண்ட தரிசனம் போல. சொல்றது புரியுது உங்களுக்கு? இது சாத்தானுடைய தந்திரம். இதுக்கு இடம் கொடுக்க கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப 20வது வசனத்தை படிங்க. அந்த க்ஷணமே சவுல் நெடுந்தாடி கிடையாய் தரையிலே விழுந்து சாமுவேலின் வார்த்தைகளினாலே மிகவும் பயப்பட்டான். அவன் ராப்பகல் முழுவதும் ஒன்றும் சாப்பிடாதபடினால் அவன் பலவீனமாயிருந்தான். அல்லேலூயா.
யூதாஸுக்கு நிலைமை அப்படித்தான் இருந்திருக்கு இல்லையா? யூதாஸ் நேரே போய் சொன்ன உடனே அவங்க மட்டும் சரி விடுப்பா அப்படின்னு சொல்லி தட்டி கொடுத்து ஆண்டவருக்கு மேல நம்பிக்கை கொண்டு போயிருந்தாங்கன்னு சொன்னா அந்த யூதாஸ் தற்கொலை பண்ணியிருக்க மாட்டான். அல்லேலூயா. அப்ப தற்கொலை பண்ணுவதற்கு முக்கிய காரியம் யாரு? ஆறுதலுக்காக அவங்க வரும்போது நம்ம ரிப்பீட் பேசுற வார்த்தை. எப்படிப்பட்ட தற்கொலைக்கு நேராக விஷத்தை எடுத்துட்டு நின்னாலும் சரி, நீங்க பேசுற வார்த்தை அவங்களை அதுல இருந்து விட்டு வச்சு வெளியில கொண்டு வரணும். எங்களுக்கு என்ன அது ஓம்பாடு. சாமுவேல் நினைச்சு ஒரு பிசாசிட்ட போய் கேட்கிறாப்புல குறி சொல்லி இடத்துல அது சொல்லி விடுது என்னது, நாளைக்கு நீ என்ன கூட இருப்ப. அந்த நேரத்துல இருந்து இவனுக்கு என்னது வயறு கலங்க ஆரம்பிச்சு, பயம் கொடுக்க ஆரம்பிச்சாச்சு, சாப்பிடல, தூங்கல, அவன் என்ன பித்து பிடிச்ச மாதிரி அலைய ஆரம்பிச்சாச்சு. இதே போலதான் யாரும் யூதாசு. இதே போலதான் ஒரு பிரச்சனையில மாட்டி இருக்கிறீங்களா, ஒரு மனுஷனிடத்துல போகும்போது அவன் சொல்ற வார்த்தை, இவ்வளவு கடனா நீ எப்படி தீப்ப, கஷ்டம் முடியவே முடியாது. அந்த வார்த்தை அப்படியே இருதயத்துக்குள்ள பதிஞ்சிரும். முடியாது முடியாது, நாம இருக்கிறதோட செத்துடலாம், இருக்கிறதோட செத்துடலாம், இருக்கிறதோட செத்துடலாம். சொல்றது புரியுதா? அதனால தயவு செய்து நீங்க ஒரு பிரச்சனையில ஒரு பாவத்துக்குள்ள அதாவது மாட்டிக்கிட்டீங்கன்னு சொன்னா எந்த மனுஷனிடத்துல போய் பேசாதுங்க. சொல்றது புரியுதா? அது என்ன பாவமா இருக்கட்டும், விபச்சார பாவமா இருக்கட்டும், களவா இருக்கட்டும், நீங்க தற்கொலை பண்றது மாதிரி உள்ள நிலைமை வரும்போது எந்த மனுஷன் போய் பேசாதுங்க. நீங்க பேச போனா அந்த மனுஷன் ரிப்பீட் வர்ற வார்த்தை, இப்படிப்பட்ட ஒரு துரோகத்தை செய்திருக்கிற நீ பச்சை பாவி, நீ தற்கொலை சாவ வேண்டியதானே. அவன்கிட்ட வர்ற வார்த்தை என்னது வரும்? சாவ வேண்டியதானே வரும். அந்த வார்த்தையோடு கூட அவன் என்ன பண்ணுவான்? தற்கொலை பண்றான். அவன் செய்த பாவம் பெரிய பாவம் தான். அல்லேலூயா. ஆனா இயேசு கிறிஸ்துவிடத்துல போனா விபச்சார பாவியா இருந்தாலும் சரி தற்கொலை பண்ண வேண்டியது வராது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப மனுஷனை தேடி யாரு புலம்புனா? சவுல். மனுஷனை தேடி யாரு புலம்புனா? யூதாஸ். அல்லேலூயா. யூதாஸ் ஏன் மனுஷனிடத்துல போய் புலம்புனா? சவுல் ஏன் மனுஷனிடத்துல போய் புலம்புனா? ரெண்டு காரியத்தை சொல்லி கடைசியா ஒரு பாயிண்ட மாத்திரம் சொல்லி நம்ம முடிச்சிடலாம். இயேசுவோடு கூட 12 சீசர்கள், 12 சீசர்கள் 11 சீசர் இயேசுவை ஆண்டவரும் இரட்சகருமா ஏற்றுக்கொண்டார்கள். நல்லா புரிஞ்சுக்கிடணும். 11 சீசர்கள் இயேசுவை ஆண்டவர் இரட்சகர் என்று ஏற்றுக்கொண்டார்கள். அதுல ஒரு சீசன் ஆண்டவரை இயேசு ஆண்டவர்னு ஏற்றுக்கொள்ளல. அந்த சீசன் தான் யாரு? யூதாஸ். நல்லா புரிஞ்சுக்கிடணும். அதுக்கு பைபிள் வசனம் நான் உங்களுக்கு சொல்லி தரேன். 22 வசனத்தை படிங்க. அப்பொழுது அவர்கள் மிகவும் துக்கமடைந்து அவரை நோக்கி ஆண்டவரே நானோ என்று ஒவ்வொருவராய் கேட்க தொடங்கினார்கள். அல்லேலூயா. 12 சீசர்கள்ல இயேசு சொல்றாரு எல்லாரையும் பார்த்து, என்ன ஒருத்தன் காட்டி கொடுப்பான். உடனே ஒவ்வொரு சீசனா கேட்கிறான், ஆண்டவரே நானோ அப்படின்னு சொல்லி 11 பேர் கேட்கிறாங்க. ஒருத்தன் எப்படி கேட்கிறான் பாருங்க. அந்த வசனத்துல 10, 26, 25 படிங்க. அவரை காட்டி கொடுத்த யூதாசும் அவரை நோக்கி ரபி நானோ என்றான். ரபின்னா என்னது? போதகரேன்னு அர்த்தம். அவர் ஆண்டவர்னு இவன் ஏற்றுக்கொள்ளல, அரைஞ்சு கிடல. ஆண்டவரன் ஏற்றுக்கொள்ளல, ஆண்டவரன் அரைஞ்சு கிடல. அதனால ரபி நானோ. மற்றவங்க எல்லாம் ஆண்டவரே நானோ அப்படின்னு சொன்னாப்புல. இன்னொரு வசனத்தை கூட காட்டி தரேன் பாருங்க. மத்தேயு 26:49 படிங்க. கெத்செமனே தோட்டத்துல போய் உடனே அவன் இயேசுவிடத்தில் வந்து ரபி வாழ்க என்று சொல்லி அவரை முத்தம் செய்தான். அவர் ஆண்டவர் அவன் விசுவாசிக்கல, அவன் நம்பல. அதனால தான் இந்த தற்கொலை எண்ணம் அவனுக்கு வந்தது. எல்லாம் புரிஞ்சுக்கிடணும். இந்த யூதாஸ் தற்கொலை பண்ணதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவன் ஆசைப்பட்டான், சரி
சாத்தான் புகுந்தான் சரி, அவன் பாவம் செய்தான் சரி, ஆனா ஆண்டவராகிய இயேசுவை அவன் சொந்த இரட்சகராய் அவன் நம்பல, அவன் விசுவாசிக்கல. அதுதான் தற்கொலைக்கு காரணம். அல்லேலூயா. சரி, சவுலுடைய தற்கொலைக்கு காரணம் என்ன? சவுல் அலட்சியம். ஆண்டவரிடத்துல போனா என் நிலைமை, பெருமை பிடிச்சவன். அவன் தப்பு பண்ணதுக்கு அப்புறம் ஆண்டவர் பக்கமே போகல. அவனு சொல்றேன், நிறைய பேர் என்ன தெரியுமா, தப்பு பண்ண பிறகு கூட்டத்துக்கே வரமாட்டாங்க. பாவம் செய்தா கூட்டத்துக்கே வரமாட்டாங்க. ஒரு தாயார் கடந்த நாள்ல சொன்னப்பல, நான் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன், அதனால திருவிருந்து ஆராதனை எடுக்கல, அதனால திருவிருந்து ஆராதனை எடுக்கல. தப்பு பண்ணா கூட்டத்து வர மாட்டாங்க, தப்பு பண்ணா திருவிருந்து ஆராதனைக்கு வர மாட்டாங்க, ஆண்டவரை விட்டு தூரமா போயிருவாங்க. அலட்சியம். ஆண்டவரை ஒரு பொருட்டா நினைக்கிறது கிடையாது, ஆண்டவர் அலட்சியப்படுத்துறது. நம்முடைய தன்மானத்தை விட்டு ஆண்டவரிடத்துல போகணுமா அப்படின்னு ஒரு குணம் இந்த சவுலுடைய குணம். இன்னைக்கு நிறைய பேருடைய குணம் அப்படித்தான். ஆண்டவரை அறிந்தும் அவர்கள் தற்கொலைக்கு நேர கடந்து செல்லுகிறார்களே, ஆனால் ஆண்டவரை ஒரு பொருட்டா எண்ணுகிறது அல்ல, ஆண்டவரை ஆண்டவர் நினைக்கிறது அல்ல, நினைக்கிறது கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப கடைசியா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஏன் இவன் தற்கொலைக்கு போனான். கடைசியாட்டு மத்தேயு 27:5 படிங்க. அப்பொழுது அவன் தேவாலயத்தில் எறிந்து விட்டு புறப்பட்டு போய் நான்கு கொண்டு செத்தான். தப்பு பண்ணியாச்சு, ஆசை இருந்துச்சு, பிசாசு உள்ள புகுந்தான், தப்பு பண்ணா, ஒரு மனுஷனிடத்துல போய் சொன்னா, அவன் சொன்னா எனக்கு என்ன ஓம்பாடு, நீ போய் சாவன்னு சொன்னா, இவன் என்னது புறப்பட்டு போய் நான்கு கொண்டு செத்தான். அல்லேலூயா. முறிஞ்சி ஆவி முறிஞ்சிட்டது. முறிஞ்ச ஆவிய எவனால் தாங்க கூடும்? ஆவி முறிஞ்ச உடனே ஒரு மனுஷனிடத்துல போய் சொல்லி பார்த்தான், அங்க காரியம் நடக்கல, நேர எனது தற்கொலைக்கு நேர கடந்து வந்தான். யூதாசு சாக தீர்மானித்து புறப்பட்டான், செத்தான். இப்ப சவுல பார்ப்போமா? 1 சாமுவேல் 31:4-5. தன் ஆயுதக்காரியை நோக்கி அந்த விருத்த அதுக்கு முதல் வசனத்தை படிச்சிருங்க. சவுலுக்கு விரோதமாய் யுத்தம் பலத்தது. வில் வீரர் அவனை கண்டு நெருக்கினார்கள். அப்பொழுது சவுல் வில் வீரரால் மிகவும் காயப்பட்ட இந்த யுத்தத்துல சவுல் மிகவும் காயப்பட்டான். காயப்பட்ட உடனே இவன் தன்னுடைய ஆயுததாரியை நோக்கி சொல்றான், இந்த விருத்த சேதனம் இல்லாதவர்கள் என்னை குத்தி போட்டு என்னை அவமானப்படுத்தாதபடிக்கு. நல்லா புரிஞ்சுடுங்க, நான் இவனுக்கு முன்னாடி அவமானப்படணுமா? நிறைய பேரு தற்கொலைக்கு காரணம் இதுதான். இவனுக்கு முன்னாடி அவமானப்படணுமா? இன்னைக்கு பாரு நான் என்ன செய்யறேன் பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு நாம ஏதோ பெருந்தன்மையா செய்கிறது போல, ஒரு ஜெயிக்கிறத போல நினைச்சுக்கிட்டு தற்கொலை பண்ணுகிறது. இவனுக்கு முன்னாடி நான் சாகணுமா? காயப்பட்டு கிடக்கிறான், அவன் சாகணுமான்னு சொல்லிக்கிட்டு அவனை பார்த்து, ஆயுததாரியை பார்த்து சொல்றான், நீ உன் பட்டயத்தை உருவி என்னை குத்தி போடு என்றான். அவனுடைய ஆயுததாரி அவன் மிகவும் பயப்பட்டதால் அப்படி செய்ய மாட்டேன் என்றான். உடனே என்ன பண்றாரு இவரு? அப்பொழுது சவுல் பட்டயத்தை நட்டு அதின் மேல் விழுந்தான். பட்டயத்தை நட்டு அதின் மேல் விழுந்தான். சரியா? இப்ப என்னது? செத்து போனான். அடுத்த வசனத்தை படிங்க. இத பார்த்துட்டு இருந்தவன் சவுல் செத்து போனதை அவன் ஆயுதகாரி கண்டபோது அவனும் தன் பட்டயத்தின் மேல் விழுந்து அவனோட கூட செத்து போனான். இவன் யாரை நம்பி இருந்தான்? சவுலை நம்பி இருந்தான். சவுலும் செத்து போனா, ஆயுததாரியும் செத்து போனான். யூதாஸ் என்ன பண்றான்? புறப்பட்டு போய் நான்கு கொண்டு செத்தான். ஒரு மனுஷன் பாருங்க, தன்னுடைய தகப்பனாருடைய ஆஸ்தியை எல்லாம் வாங்கிக்கிட்டு போய் எல்லாத்தையும் வேசித்தனத்தினால எல்லாவற்றையும் செலவழிச்சுக்கிட்டு இப்ப என்ன தெரியுமா? பன்றிக்க தவிட்ட தின்னதுக்கு ஆசையா இருக்கான். அடுத்து எங்க வருது ஆசை? பன்றிக்க தவிட்டத்தின் ஆசையா இருக்கிறான். அது கூட கிடைக்கல. இன்னைக்கு நிறைய பேருக்கு என்ன தெரியுமா? பன்றி தவிடு வந்தாலும் அது கிடைக்கலனாலும் சரி, அந்த இடத்துல திருடியாவது என்னது? திருடியாவது பன்றிக்க தவிட தின்னுக்கிட்டு திருப்தியா இருக்க ஆசைப்படுறாங்க. இவனுக்கு நல்ல ஆசீர்வாதம் எல்லாம் இழந்துட்டது.
இப்ப கடைசியில பன்றிய தவிடு, அந்த தவிடத்தினைக்கு ஆசையா இருக்கிறான். இப்ப ஒரு தீர்மானம் எடுக்கிறான். என்ன தீர்மானம் எடுக்கிறான்? லூக்கா 15வது அதிகாரம். புத்தி தெளிஞ்ச உடனே, என் தகப்பனார் எப்படிப்பட்ட ஐஸ்வர்ய சம்பன்னர், அவருக்கு முன்னாடி எத்தனை பேர் சாப்பிட்டு இருக்கிறாங்க, நான் போய் இந்த தவிட்டுக்கு ஆசைப்பட்டுட்டு இனி இதையும் திருடிக்கிட்டு இந்த இடத்துல பாவம் செய்துக்கிட்டு கடைசியில நான் தற்கொலை பண்ணணுமா நினைச்சுக்கிட்டு அவன் ஒரு தீர்மானம் எடுக்கிறான். படிங்க அந்த இடத்துல 20வது வசனத்தை படிங்க. எழுந்து புறப்பட்டு அங்க ஒருத்தன் எழுந்து புறப்பட்டா எங்க போனா? நான்கு கொண்டு சாகமடியாய். இங்க ஒருத்தன் புறப்படுறான். எங்க புறப்படுறான்? எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். அல்லேலூயா. ஒருத்தன் புறப்பட்டா நான்கு கொண்டு சாகும்படியாய், ஒருத்தன் புறப்படுகிறான் இயேசுவிடத்தில் திரும்பும்படியாய். இயேசுவிடத்தில் திரும்பும் போது தகப்பன் அவனை கட்டி அணைத்து அந்த இடத்தில் முத்தம் செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஒன்று சொல்றேன், இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களுக்கு புரிந்திருக்கும் இந்த தற்கொலை எண்ணம் எதனால் வருகிறது, ஏன் மனிதர்கள் தற்கொலை பண்ணுகிறார்கள் என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கும். இயேசுன்னு சொல்ற ஒரு நபர் ஆண்டவர் இரட்சகரமாய் அவர்களுக்கு இல்லாதபடியினாலே தான் தற்கொலை பண்ணுகிறார்கள். இந்த சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறேன், ஆண்டவர் இரட்சகரமாய் இருக்கிற இயேசுவை உனக்கு சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்வாயானால் இந்த தற்கொலை எண்ணமானது, இந்த தற்கொலை எண்ணத்தை கொண்டு வருகிற ஓ சாத்தான் வெட்கப்பட்டு போக முடியாது. ஆண்டவர் உதவி செய்வார். கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா.